guys, welcome to Mupalli Training Academy. First, சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நம்பர்ஸை வச்சு ஏதோ கேம் பிளே பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. 8 9 3 இதை வச்சு 51 எடுத்துட்டு வந்திருக்காங்க. 8 ஸ்டார் 9 ஆஷ் 3 இது 51 எடுத்துட்டு வர்றதுக்கு என்ன ரீசன் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. அப்படின்ற போது நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த குறியீடுகளுக்கு பதிலாக அவங்க வேற ஏதோ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. வேற ஏதோ ஒரு ஆப்ரேஷன், அதாவது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் என்னமா இருக்கு, கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல், இந்த நாளத்துல தான் ஏதோ ஒன்று பண்ணி தான் 51 எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது என்ன பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 8க்கு பதில் நான் பிளஸ், அதாவது ஸ்டாருக்கு பதில் நான் பிளஸ் போட்டுக்கிறேன். 8யும் 9யும் கூட்டி 3ஆல பெருக்கணும். சார் நான் முதல்ல இதுதான் பண்ணுவேன் போர்ட் மாஸ் ரூல் படி அப்படின்னா அதெல்லாம் கூடாது. இந்த மாதிரி கணக்குகள்ல நம்ம எப்படி வேணா பண்ணலாம். அந்த கணித குறியீட்டு செயல்களை தான் போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். இப்ப பாருங்க 8யும் 9யும் கூட்டினா என்ன வரும் நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 17. 17 3ஆல பெருக்குனா 51. 17 3 51 கரெக்டா வருது. அதே லாஜிக் அடுத்த இதுல ஃபாலோ ஆகுதான்றதை நம்ம செக் பண்ணிடுவோம். சோ 12யும் 6யும் கூட்டி 4ஆல பெருக்குனா நமக்கு 72 வரணும். சோ 12 பிளஸ் 6 18, அதை 4ஆல பெருக்குனா என்ன வரும் விடை 72 தான். ஏன்னா 18 4 72, 8 நாள் 32, 10 நாள் 50, 10 நாள் 40, 40 32 கூட்டினா 72. ஓகேவா? சோ அப்ப நமக்கு கரெக்டா வந்துருச்சு. சோ 13 ஸ்டார் 11 ஆஷ் 6 is equal to வாட்ன்ற மாதிரி தான் क्वेश्चन இருக்கு. சோ 13யும் 11யும் என்ன பண்ண போறேன், கூட்ட போறேன். சோ 4 2 24 24 into 6 இதுதான் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப 24 into 6 நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னு பாத்தீங்கன்னா 20 plus 4 பிரிக்கிறேன். நான் டக்குன்னு மல்டிப்ளை பண்றதுக்கு சொல்றேன். 24 20 plus 4 பிரிச்சுக்கிறேன். அப்பதான் 6ஓட மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஈஸியா இருக்கும். சோ 20யும் 6யும் பெருக்கும் போது என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 120. 20யும் 6யும் பெருக்குனா 120. 4யும் 6யும் பெருக்குனீங்கன்னா 24. சோ ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 144. சோ ஆன்சர் 144. அப்ப நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் என்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு. நீ பொறுமையா 24 into 6 பெருக்குனாலும் என்னதான் வரப்போகுது 144 தான் வரப்போகுது. பொறுமையா கூட பண்ணிக்கோ. சோ முதல் क्वेश्चन புரிஞ்சிச்சு. ரெண்டாவது क्वेश्चन இது வந்து ஒரு குறிப்பு, வெண்படத்தை தேர்வு செய்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா பாலூட்டிகள், காகம், பசு. அப்ப பாலூட்டிகள், காகம், பசு. காகம் என்பது பாலூட்டி இனத்தை சேர்ந்தது கிடையாது. பட் பசு என்பது பாலூட்டி இனத்தை, மனிதர்களும் ஒரு வகையான பாலூட்டி இனத்தை சேர்ந்த, ஒரு வகையான இல்ல, மனிதர்களும் பாலூட்டி இனத்தை சேர்ந்தவர்கள் தான். அந்த மாதிரி பசு என்பது பாலூட்டி இனத்தை சேர்ந்தது. அப்ப பசு என்பது உள்ள வரும், வெளிய பாலூட்டி, பாலூட்டிகள். அப்ப பாலூட்டிகளுக்குள்ளதான் பசு வரும். ஏன்னா அனைத்து பசுக்களுமே பாலூட்டி இனத்தை சேர்ந்தது. சோ காகம் என்பது பாலூட்டிகளில் சேராதது. அப்ப காகம் என்பது தனித்து நிற்கும். அப்ப அது தனியா வரும். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் தான் இதுக்கு சரியா இருக்கும். சோ பி படம். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி மேட்ரிக்ஸ் கோடிங் டீகோடிங். இந்த மாதிரி கேள்விகள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் கோடிங், அதாவது குறியீட்டல் மற்றும் குறிமீட்டல் நமக்கு ஒரு டாபிக் இருக்கு. சோ அதையே கொஞ்சம் டஃப் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும்னா இந்த மாதிரி கேள்விகள் எதிர்பார்க்கலாம். எஸ்ஏ எக்ஸாம்ஸ்ல எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்ல கேட்கறது. மேபி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லயும் உள்ள நோகத்துல இல்ல. சரி, நமக்கு நார்மல் கோடிங் டீகோடிங் தெரிஞ்சிச்சு. சோ இந்த மாதிரியும் தெரிஞ்சு வச்சுப்பீங்க அப்படின்றதுனால தான் இந்த கேள்வி ஒரு பிராக்டிஸ் கொடுத்துருக்கேன். ஒண்ணுமே இல்லை, இது மேட்ரிக்ஸ் கோடிங். உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் கண்ணுக்கு தெரியுதா? எனக்கு வந்து சைட்ல இருந்து பக்கத்துல கொஞ்சம் பிளர் ஆகுது, உனக்கு நல்லாவே கவர் ஆகும். சோ இந்த மேட்ரிக்ஸ் நல்லா தெரியுதா? ஓகே, இங்க நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க 0 1 2 3 4 னு கொடுத்திருக்காங்க. இங்கேயும் 0 1 2 3 4, இங்க 5 6 7 8 9, இங்கேயும் 5 6 7 8 9. இப்போ நமக்கு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பருடைய கிளப் காம்பினேஷன் இருக்கு. 22 04 59 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த 59 இருக்குல்ல, 59 இதுல 59ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ரோ, வரிசை குறிக்குது. ரெண்டாவதா இருக்கிற நம்பர் வந்து காலம் குறிக்குது, காலம் குறிக்குது. அப்ப முதல்ல இருக்கிறது வரிசை, ரெண்டாவதா இருக்கிறது காலம். அப்ப அங்க என்ன சொல்றாங்கன்னா 5வது வரிசையில 9வது காலம்ல என்ன நம்பர், என்ன லெட்டர் இருக்குன்னு பாரு. அப்ப 5வது வரிசைனா இது, இந்த 5வது வரிசையில 9வது காலம்ல என்ன லெட்டர் இருக்கு? டி. அப்ப 59னா என்ன அர்த்தம்? டீன்னு அர்த்தம். புரியுதா சொல்றது? 59னா என்ன அர்த்தம்? டி. அப்போ 5வது வரிசை 9வது காலம் இருப்பது டி. அப்ப இங்க 67 கொடுத்திருக்காங்களா, 67 இப்ப கண்டுபிடிப்பாங்களா? 67 6வது வரிசை 7வது காலம், இரண்டும் சேரக்கூடிய இடம் இது. அப்ப இது என்னது? எஸ். அப்போ 67 என்ன மீனிங்? எஸ்.
ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். சோ இதுதான் வந்து அவங்க வச்சிருக்காங்க. என்ன சார் இதையா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இல்ல, இங்க கத்தார்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்களா, கத்தார். இந்த கத்தார்ன்ற வார்த்தை எந்த காம்பினேஷன்ல வரும், எந்த ஆப்ஷன்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாமா? 2 2 ரெண்டும் சேர்ற இடத்துல என்ன லெட்டர் இருக்குன்னா இ. ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரணும்? Q வரணும். அப்ப 2 2 E குறிக்குது. ஆனா நமக்கு என்ன வரணும்? Q வரணும். அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது. கத்தார் என்ற வார்த்தையை உருவாக்கத்துக்கு அந்த ஆப்ஷன் வராது. சோ ரெண்டாவது ஆப்ஷன் செக் பண்ணலாம். 6 5 6ம் 5ம் சேர்ற இடத்துல என்ன இருக்கு? Q. அப்ப 6 5ம் Q. 0ம் 0ம் 0 0 சேர்ற இடம் A. அப்ப 0 0 சேர்ற இடம் A. கத்தார்ல Q வந்துருச்சு, A வந்துருச்சு. 3 3 பார்க்கலாம். 3 3 B வந்திருக்கு. 3 3 இருக்க இடத்துல என்ன வந்திருக்கு? B. ஆனா நமக்கு என்ன வரணும்? T தான் வரணும். அப்ப அதுவும் கிடையாது. அப்ப இந்த ஆப்ஷனும் கிடையாது. சோ D ஆப்ஷன் செக் பண்ணிடலாம். ஓகேவா? D ஆப்ஷன் செக் பண்ணலாம். இப்போதைக்கு ஏவும் வரல, பியும் வரல. D 97 9 7 Qமா 41 4 1 ஏமா 59 5 9 T 14 1 4 ஏ கத்தா வந்துருச்சுன்னா ஆர் வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு. 7 5 ஆர். சூப்பர். ஓகேவா? கத்தார். அப்ப கத்தார் என்ற வார்த்தை ஃபார்ம் ஆனது எந்த ஆப்ஷன்ல? டி ஆப்ஷன்ல. இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் மேட்ரிக்ஸ் கோடிங் சொல்லுவாங்க. அப்ப முதலில் உள்ள இது வந்து ரோ, ரெண்டாவதா இருக்கிற நம்பர் வந்து காலம். அது ரெண்டும் சங்கமிக்கும் இடம் தான் உனக்கு இருக்கிற லெட்டர். ஓகேவா? சோ the next question, இது கணித குறியீட்டு செயல்கள். இதுதான் போர்ட் மாஸ் ரூல்ல தான் இந்த கணக்கை சால்வ் பண்ணணும். சோ 72 into 9 minus 14 plus 2 question mark. சோ சிம்பிள்ஸை மாத்தலாமா? பெருக்கலை என்னவா மாத்த சொல்லியிருக்காங்கன்னா வகுத்தல். பெருக்கலை என்னவா மாத்த சொல்லியிருக்காங்க? வகுத்தல். இங்க போட்டிருக்காங்க பாரு, பெருக்கல் என்பது வகுத்தல்னு. அடுத்தது மைனஸ் என்னவா மாத்த சொல்லியிருக்காங்க? மைனஸை வந்து பிளஸ்ஸா மாத்த சொல்லியிருக்காங்க. கூட்டல் 14. கூட்டல் என்னவா மாத்த சொல்லியிருக்காங்க? பெருக்கல் 2. இப்ப இதுக்கு வேலை இல்ல, பழைய சமன்பாடுக்கு வேலை இல்ல. புதிய சமன்பாடு 72 9ஆல் அடிச்சா 72, 9ஆல் டிவைட் பண்ணா 8. ஏன்னா 8 9 சேர்த்தானே 72. அப்ப 72 9ஆல் அடிச்சா 8 பிளஸ் 14 இன்டூ 2. 14 2 28 பிளஸ் 8. 28 8யும் டைரக்டா கூட்ட தான் வேண்டும். சோ 8 8 16 20 சேர்த்தா 36. சோ ஆன்சர் வந்து 36. ஓகேவா? அடுத்த ஐந்தாவது கேள்வி, பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கும் சொல்லியிருக்காங்க. எது இதுல வந்து ஆட் மேன் அவுட், எது வந்து வெளியே போகுதுன்னு சொல்லிருக்காங்க. சகோதரி, மகள், மருமகன், அத்தை அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது வெளியே போக வேண்டியது மருமகன். ஏன் அப்படின்னா மற்ற அனைத்துமே பெண்பால் உறவுகளை குறிப்பது. சகோதரியும் ஒரு பெண், மகளும் ஒரு பெண், அத்தையும் ஒரு பெண். ஆனா மருமகன் என்பது ஆண் இனத்தை குறிப்பது. அதனால மருமகன் தான் வெளியே போறாரு. ஆறாவது கேள்வி, பார்க். பார்க்ன்ற வார்த்தை இப்படி எழுதிருக்காங்க, ஷட்டுன்றது இப்படி எழுதிருக்காங்க, பண்டிட்ன்றது இப்படி எழுதிருக்காங்க. அப்ப நிஷார்ன்றது எப்படி எழுதுவாங்கன்னு கேக்குறாங்க. சோ நிஷார் அப்படின்னும் போது NISHAR. சோ அதுக்கு நேரா என்னென்ன எழுதிருக்காங்களோ, இப்ப என்ன எழுதிருக்காங்க? 2, I மூணாவது வார்த்தை 6, S 1, H 7, A 3, R 9. சோ 2 6 1 7 3 9. ஆப்ஷன் சி. முடிஞ்சிருச்சுமா? நிஷார் என்றது அப்படிதான் எழுதிருப்பாங்க. நேரா பார்த்து எழுத வேண்டியதுதான். இது ஒரு ஈஸியான கேள்வி. உங்க பிசி எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கேள்விதான். என்ன சொல்லிருக்காங்கன்னா, வெட்டவெளியில் மதியம் 12 மணி அளவில் நிற்கும் ஒருவனின் நிழல் எந்த பக்கம் விழும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அட் த டைம் ஆஃப் நூன், கரெக்டா எக்ஸாக்டா மதியம் 12 மணி. சார் அப்ப மழை காலமா இருந்துச்சுன்னா உதவாங்குவேன். மழை காலம்னாலும் சூரியன் இருக்கும், நமக்கு தான் மேகங்கள் சூரியனை தெரிய விடாமல் இருக்கும். ஆனா சூரியன் என்பது இருக்கும். சோ சூரியன் வந்து வெட்ட வெளியில நம்ம பகல் 12 மணிக்கு நின்றுட்டு இருக்கோம்னா கரெக்டா நம்மளுடைய உச்சியில நிற்கும் சூரியன். நம்மளுடைய கரெக்டா சென்டர் 0 டிகிரி. ஓகேவா? அப்ப உச்சியில நிற்கும் பொழுது நம்மளுடைய நிழல் தெற்காவும் விழாது, வடக்காவும் விழாது, கிழக்காவும் விழாது, மேற்காவும் விழாது. எங்க விழும்னு பாத்தீங்கன்னா நம்ம மேலேயே விழுந்துரும். சோ ஆன்சர் வந்து எந்த திசையும் இல்லை என்பதுதான் சரியான விடை. சோ அடுத்தது 8வது கேள்வி, அருணா 46 பேர் கொண்ட வகுப்பறையில் மேலிருந்து 12ஆம் இடம் பிடித்துள்ளார் எனில் கீழிருந்து அவளுடைய இடம் என்ன? அப்ப அருணா வந்து 46 பேர் கொண்ட ஒரு வகுப்பறையில எத்தனாவது இடமா? மேல இருந்து 12வது இடம். அப்ப கிளாஸ்ல மொத்தம் 46 பேர். அதுல அருணா மேல இருந்து 12வது இடம்.
அப்படின்னா கீழே இருந்து அருணா எத்தனாவது இடம்னு கேக்குறாங்க. அப்ப அருணா மேல இருந்து 12வது இடம்னா அருணாக்கு முன்னாடி எத்தனை பேருமா இருக்காங்க? 11 பேர் இருக்காங்க. அருணாக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 11 பேர். சொல்றது புரியுதா? மேல இருந்து அருணா 12, அப்ப அருணாக்கு முன்னாடி டெஃபினட்டா 11 பேர் இருக்காங்க. கிளாஸில் இருப்பதோ 46. அப்ப 46 பேர்ல 11 பேரை நீ கழிச்சுட்டா அருணாவோட இடம் கீழே இருந்து கிடைச்சிடும். புரியுதா சொல்றது? என்ன இடம் கொடுத்தாங்களோ அதுக்கு முன்னாடி இருக்கவங்கள தான் கழிக்கணும். நீ 12ஐயே கழிச்சனா அருணா இடமும் சேர்த்து 6 போயிடும். நமக்கு தேவையா அருணா இடம் தான். அப்போ 46ல நீ கழிக்க வேண்டியது 11. ஏன்னா அருணாவுக்கு முன் இருப்பவர்கள் 11. 6ல 1 போச்சுன்னா 5, 4ல 1 போச்சுன்னா 3, 35. C option is the right answer. Okay, fine. So 9th question. இருவரின் தற்போதைய வயதுகள் ஆவன 36 மற்றும் 50. ரெண்டு பேரோட வயசு கொடுத்திருக்காங்க. 36 மற்றும் 50 ஆகும். n வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதமானது 3:4 ஆகும். எனில் n இன் மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த இருவர் யாருன்னே தெரியாது. ஒருத்தர் a ன்னு வெச்சுக்கலாம், ஒருத்தர் b ன்னு வெச்சுக்கலாம். இவரோட வயசு 36, இவரோட வயசு 50. n வருடங்கள், சில வருடங்கள். அப்ப n என்பது என்ன, அதான் நம்மள கேட்கவே போறான். n வருடங்களுக்கு அப்புறமா அவர்களுடைய வயது விகிதம் எப்படி இருக்கா? 3:4. புரியுதாமா? இது வயது, அது வயது விகிதம். புரியுதா? நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. ரெண்டுமே விகிதமா கொடுத்தா கண்டிப்பா இயர் கொடுத்திருப்பான். ஆனா இது வயதா கொடுத்துட்டு அது விகிதமா கொடுத்துருக்க. அப்ப இயர் கொடுக்கல, நம்ம இயர் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப எக்ஸ்ன்னு எடுத்துக்கவே கூடாது. சரி, இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு பிளஸ் என்னன்னு போடணும்னா கூடாது. ஏன்னா கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான், என்ன தான் கண்டுபிடிக்க போறப்ப அந்த என்ன தான் எக்ஸ் நமக்கு. அப்ப வயது அப்படியே போடு. 36 வயது ஏ, 36 வயது நிலை. அதோட n வயசு கூட்டினா, n வயசு கூட்டினா ஏ 36 வயசு, n வயசை கூட்டினா ஏ எத்தனை மாறுறாரா? 3 பங்கா மாறுறாரா? பி கீழே எழுதுறது பி பத்தி. 50 வயசு பி, n வயசை கூட்டினா அவர் எத்தனை பங்கா மாறுறாரா? 4 பங்கா மாறுறாரா? குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா? குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா? 350 சார். 350 350 150 பிளஸ் 3n, 3 into n 3n is equal to 30 4 120, 6 4 24, 144. அப்ப 36 நாள் என்னது? 144 பிளஸ் 4n, 4 into n 4n. ஆனா பிரிச்சுக்கிட்டோமா? 36ன்றது 36ன்றது 30 பிளஸ் 6 பிரிச்சுட்டேன். 30 நாள் 120, 6 நாள் 24, 120 24 கூட்டிக்கிட்டேன் 144 அப்படி போட்டுக்கிட்டேன். ஓகேவா? சோ இப்போ பெருசுல இருந்து சின்னது கை 4n மைனஸ் 3n இஸ் ஈக்குவல் டு பெருசுல இருந்து சின்னது 150 மைனஸ் 144. எதுனா வரட்டும், எந்த பக்கம்னா சிம்பிள் போட்டா அதெல்லாம் உனக்கு கணக்கு இல்ல. பெருசுல இருந்து சின்னதை கழிக்கணும். அப்ப n இஸ் ஈக்குவல் டு 6. அப்ப n இன் வயதுகள் எத்தனை? 6. அப்ப 6 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த மாதிரி அவங்க ரேஷியோ மாறி இருக்கும். இதுதான் கணக்கு, போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்தது இந்த மாதிரி ஒரு ரேஷியோ கொடுத்திருக்காங்க. A is to B 5:9, B is to C 4:7 எனில் A B C என்னன்னு கேக்குறாங்க. சோ இது எல்லாருக்குமே தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். A B C எழுதிக்கோங்கம்மா. A is to B என்ன? 5:9. இவர் 5, இவர் 9. A is to B அவங்க உங்களுக்கு நேரா எழுதிட்டேன் 5:9. B is to C என்ன? 4:7. இவர் 4, இவர் 7. B is to C 4:7. இப்போ இந்த ரெண்டு இடம் காலியா இருக்கு. இந்த ரெண்டு இடம் காலியா இருக்கிறதுனால இந்த பக்கம் கேப்ப இந்த பக்கம் இருக்கிறவர் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன், இந்த பக்கம் கேப்ப இந்த பக்கம் இருக்கிறவர் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நேரா பெருக்கினா ஆன்சர் 5 நாள் 20, 5 நாள் 20, 9 நாள் 36, 9 7 பெருக்கினா 63. ஓகேவா? 63. இது அப்படியே டைரக்டா இருக்கு, ஏன்னா இதுக்கப்புறம் இது கேன்சல் ஆகல. சோ அதனால கேன்சல் பண்ணல. சோ 20:36:63. வேற எதுலயும் அது அடியாது, அவ்வளவுதான். ஓகேவா? சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 21 பேனாக்களின் அடக்க விலை 20 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் காண்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 21 பேனாவை அடக்க விலை போனான்னு எழுதிட்டுனா பேனா அடக்க விலை வந்து 20 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமமா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அடக்க விலைனா என்ன, விற்ற விலைனா என்ன, அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடக்க விலை என்றால் அந்த பொருளை உற்பத்தி இது ஒரு பெண்ணு, இதை நான் உற்பத்தி செய்யறதுக்கு எவ்வளவு காசு போடுறேனோ அது அடக்க விலை. இதை நான் வித்து வர காசு விற்ற விலை. அவ்வளவுதான். இந்த பெண்ணை நான் 10 ரூபாய்க்கு உற்பத்தி செஞ்சுட்டேன். இந்த பெண்ணை தயாரிக்கிறதுக்கு எனக்கு 10 ரூபாய் தேவை.
ரூபாய்க்கு உற்பத்தி செஞ்சு இது 12 ரூபாய்க்கு வித்தா 10 என்பது அடக்க விலை, 12 என்றது விற்ற விலை. அப்ப எனக்கு லாபம் தானே நடந்திருக்கு, 2 ரூபாய் மிச்சமா கிடைச்சிருக்குல்ல. 10 உற்பத்தி செஞ்சுட்டு 8 தான் விற்கிறேன்னா 10 என்பது அடக்க விலை, 8 என்றது விற்ற விலை. எனக்கு அங்க என்ன நடந்திருக்கு? நஷ்டம். இவ்வளவுதாமா லாபம் நஷ்டம். அதாவது தயாரிச்சதை விட அதிகமா வச்சு வித்தா லாபம், தயாரிச்சதை விட கம்மியா வச்சு வித்தா நஷ்டம். தயாரிச்சது செலவு தான் அடக்க விலை, வித்த செலவு விற்ற விலை. இங்க என்ன சொல்லியிருக்கான்? 21 பேனாக்களின் அடக்க விலை 20 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம். அப்ப நான் 21 பேனாவை தயாரிக்கிறதுக்கு 1000 ரூபாய் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோ. அந்த 1000 ரூபாய் 20 பேனாவை விற்கும் போது எனக்கு கிடைச்சிடுது. புரியுதா சொல்றது? 21 பேனாவை தயாரிக்கிறதுக்கு நான் 1000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். ஆனா அந்த 1000 ரூபாய் 20 பேனாவை தயாரிக்கும் போது எனக்கு என்ன ஆயிடுச்சு? கிடைச்சிடுச்சு. அப்ப மிச்சம் என்கிட்ட ஒரு பேனா இருக்குதானே? ஆமாவா இல்லையா? அந்த ஒரு பேனாவை நான் வித்தா கண்டிப்பா 1000 ரூபாய்க்கு மேல வரும். அப்ப எனக்கு அங்க லாபம் தானே நடக்கும். கொஸ்டின்ல புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 21 பேனாக்களின் அடக்க விலை 20 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம். அப்ப 21 பேனாக்களை நான் தயாரிக்கிற ஆன செலவு 20 பேனாவை விற்கிறதுக்கு போதே கிடைக்குதுன்னா பேலன்ஸ் எனக்கு ஒரு பேனா இருக்கும். அந்த ஒரு பேனா விற்கிறது மூலமா எனக்கு லாபம் தான் கிடைக்கும். அப்ப இந்த கொஸ்டின்ல கண்டிப்பா லாப சதவீதம் தான் இருக்கே தவிர நஷ்ட சதவீதம் இல்ல. இததான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கேள்வியில சிம்பிள் தான். 21 20 இருக்கா? சோ 21 மைனஸ் 20 போட்டுக்கணும். அவ்வளவுதான். இந்த கேள்வியில உனக்கு நான் லாபம்ன்றத புரிய வச்சுட்டேன். நஷ்டம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், லாபம் இருந்தா என்ன பண்ணணும். லாபம் இருந்துச்சுன்னா இதுல இருக்கக்கூடிய சின்ன வேல்யூவை கீழே வகுத்தல்ல போடணும். நஷ்டம் இருந்துச்சுன்னா இதுல இருக்கிறதுல பெரிய வேல்யூவை கீழே வகுத்தல்ல போடணும். இப்ப நான் உனக்கு என்ன கண்டுபிடிச்சேன்? லாபம் கண்டுபிடிச்சேன். அப்ப இந்த ரெண்டுத்துல எது சின்ன நம்பர்? 20. அதை கீழே போட்டுக்கிட்டு சதவீதத்துல கேட்கறதுனால எதால பெருக்கிக்கணும்? 100ஆல பெருக்கிக்கணும். அப்ப 1/20 இன்டு 100. இது ஒரு முறை, இது 5 முறை. அப்போ 5% லாபம் தான் அடைந்துள்ளார்கள். ஆன்சர். புரியுதா? அடுத்தது, சுதா ஒரு வரிசையில் எந்த புறம் இருந்து எண்ணினாலும் 20ஆவதாக வருகிறாள். அப்போ ஒரு வரிசை, அந்த வரிசையில் சுதா இருக்காங்க. இந்த பக்கம் இருந்து எண்ணினாலும் 20, இந்த பக்கம் இருந்து எண்ணினாலும் 20னா வரிசையில் எத்தனை பேர்னு கேட்கிறான். ஓகேவா? வரிசையில எத்தனை பேர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இந்த எந்த புறம் இருந்து எண்ணினாலும்னா சுதாவை 2 முறை எண்ணிட்டாங்க. இந்த பக்கம் இருந்து எண்ணும் போது ஒரு முறை சுதாவை எண்ணிட்டாங்க, அந்த பக்கம் இருந்து எண்ணும் போது ஒரு முறை சுதாவை எண்ணிட்டாங்க. அப்ப நம்ம ஏதாவது ஒரு பக்கத்துல சுதாவை கழிச்சிடணும். ஆமா தானே? அப்ப அந்த 20 எந்த பக்கம் இருந்து எண்ணினாலும் 20 இல்ல, 2 20 கூட்டிக்கோங்க. என்ன வந்தது? 40. 2 முறை சுதாவை கூட்டினதுனால நான் என்ன பண்றேன்? 1 கழிச்சிடுறேன். அப்ப என்ன? 39. அப்ப 39 பேர் தான் வரிசையில இருக்காங்க. சி ஆப்ஷன். அடுத்தது 13வது கேள்வி. சரியான இணையை தேர்வு செய்க. 5 என்பது 125. 11 என்பது என்ன? 5 கியூப் பண்ணா 125. அப்ப 11 கியூப் பண்ணா 1331. சோ எல்லாத்துக்குமே கியூப் வேல்யூ எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எக்ஸாம் போறதுக்குள்ள. அடுத்தது பகடையின் 2 தோற்றங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் 5 எதிர்பக்கம் என்னன்னு கேக்குறாங்க. கண்டுபிடிச்சிடுவோம். கண்டுபிடிக்கணுமே, ஒரே நிமிஷம். ஓகே, சரி. பகடையின் 2 தோற்றங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் எதனுடைய எதிர்பக்கம் கேட்கிறாங்க? 5 எதிர்பக்கம் கேட்கிறாங்க. சோ நம்ம பொறுத்தவரையும் பகடையில நான் 2 விதிகள் சொல்லியிருக்கேன். சோ முப்படை பகடை கணக்குகள்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. கண்டிப்பா பகடைகள் கணக்குகள் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இதுல 2த்துலயுமே பொதுவா இருக்கிற பக்கம் என்னமா? 9. அப்ப அதுல இருந்து நம்ம கடிகார திசையில வரிசை அமைக்கணும். அப்போ 9 6 3 9 6 3. இதுல 9 5 4. 9க்கு அடுத்து 5, 5க்கு அடுத்து 4. அப்ப 5 எதிர்பக்கமா எது வருது? 6. அப்ப இந்த கேள்வியினுடைய பதில் 6. ஓகேவா? எனக்கு சைடுல இருந்து பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரி கிளாரா, அது பிளர்ரா தெரியுது. சோ அதனால 6ன்னு போட்டேன். பாத்துக்கலாம். இப்ப இந்த கேள்வி, மகளிர் அம்மா விதவை. மகளிர் அம்மா விதவை. இந்த கேள்விக்கு சரியான பதில் எது நீங்க சொல்லுவீங்களா? ஓகேவா? சரி. அம்மாக்கள் அனைவரும் மகளிராகத்தான் இருக்க வேண்டும். கரெக்டா? அம்மாக்கள் அனைவரும் யாராதான் இருப்பாங்க? மகளிர். அப்ப இந்த மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு வட்டம் வரணும். ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு வட்டம் வர மாதிரி 2 படம் இருக்கு. ஒன்னு இது, ஒன்னு இது. அப்ப இது இல்ல, இது இல்ல, இது இல்ல. இதுவும் இருக்கு. 2 வட்டம் இருக்கு. ஆனா ஒரு வட்டம் தான் நமக்கு வரணும். அப்ப அனைத்து அம்மாக்களும் என்னவாக இருப்பார்கள்? மகளிராக இருப்பாங்க. இங்க விதவை என்ற ஒரு விடோ இது கொடுத்திருக்காங்க. திருமணமாகி கணவன்களை இழந்த பெண்களை மட்டும்தான் விதவை என்று அழைக்க மாட்டார்கள். இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்னன்னா ஜெனரலா சில விஷயங்களை இந்த பூலோகத்துல தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். ஏன் கணவன் இருந்தா மட்டும் அந்த பெண்ணுக்கு மட்டுமே ஏன் இவ்வளவு கொடுமைகள்?
ஆண்களும் தான் மனைவிகளை இழந்த ஆண்களையும் தான் விடோவர் அப்படின்னு சொல்லுவாங்க, விதவைகள். அவரும் தமிழ்ல எக்ஸாக்டா டிரான்ஸ்லேட் பண்ணா அவரும் ஒரு விதவை தான், மனைவியை இழந்தவரும் ஒரு விதவை தான். அப்போ விதவை என்பது இங்க ஆண் பாலினத்தையும் குறிக்கும், பெண் பாலினத்தையும் குறிக்கும். அப்ப எங்க எப்படி வரும்னா இந்த வட்டம் இப்படி சுத்திக்கின்னு இப்படி வரணும், விதவை. இந்த வெளியில இருக்கிற இந்த வட்டத்துல ஆண்கள் இருப்பாங்க விதவைகளா, இந்த உள்ள இருக்கிற வட்டத்துல விதவைகள் இருப்பாங்க. இது வந்து சில அம்மாக்கள் விதவைகள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி மீனிங். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் டி. சோ டி ஆப்ஷன் தான் இதற்கு சரியான விடை. 16வது கேள்வி, FGUT என்று எழுதியிருக்கிறார்கள். அப்ப HI என்னன்னு எழுதுவாங்க. சோ F G UT ன்னு எழுதிருக்காங்கன்னா ஆப்போசிட் லெட்டர். இது எல்லாமே ரெண்டுத்துக்குமே ஆப்போசிட் லெட்டர். அப்ப HI என்ன எழுதிருப்பாங்கன்னா H னா S, I னா R. சோ SR தான் எதிர் எழுத்துக்கள், ஆப்போசிட் லெட்டர்ஸ். சோ 17வது கேள்வி, வீடு, படுக்கை அறை, குளியலறை, வெண்படம் தேர்கன்னு இருக்காங்க. படுக்கை அறையும் சரி குளியல் அறையும் சரி, இது படுக்கை அறை இது குளியலறை, ரெண்டுமே எதுக்குள்ளதான் இருக்கும், வீடுக்குள்ளதான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். சார் நாங்கள் ரொம்ப பணக்கார வீடு, நாங்கள் அட்டாச் பாத்ரூம் வச்சுப்பீங்கன்னா வச்சுக்கோங்க, ஆனா இது வந்து பிராக்டிகல் சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடியதை பொறுத்து கொடுக்கிறது. ஸோ படுக்கை அறை குளியலறை வீட்டில் தனித்தனியாக இருக்கும். இதுதான் நிறைய பேருடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒன்று. 18வது கேள்வி பார்த்துக்குமா, என்ன சொல்லிருக்காங்க, ஒரு நம்பர்ஸ் வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது, அதனால அது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத மட்டும் பாருங்க. 9 6 7 8 3 4 5 இது வந்து என்னவா குறைஞ்சிருக்குன்னா 2 3 4 5. ஓகேவா, 2 3 4 5 6 7 8 2 3 4 5. இப்ப பாருங்களேன், அதே நம்பர் படிக்கிற மாதிரியே இல்ல. அப்ப 9 மட்டும் எடுத்துட்டு அதை எழுதியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 6 7 8 2 3 4 கடைசி நம்பர் எடுத்திருக்காங்க. அப்ப இதை எழுதுறதுக்கு முதல் நம்பர் எடுத்தான், அதை எழுதுறதுக்கு கடைசி நம்பர் எடுத்தான். அப்ப மறுபடியும் முதல் நம்பர் எடுத்தா 7 8 2 3 4 எழுதியிருப்பான். கரெக்டா எழுதியிருக்காங்க பாருங்க. அப்ப அடுத்து என்ன நம்பர் எடுக்கணும், கடைசி நம்பர். அப்ப 7 8 2 3 ஆப்ஷன் நம்பர் சி. முடிஞ்சிருச்சு. அடுத்தது 19வது கேள்வி, கண்ட்லா என்பது குஜராத்ல இருக்கு, கொச்சின் என்பது எங்க உள்ளதுன்னு கேக்குறாங்க. கண்ட்லா துறைமுகம் அமைந்திருப்பது குஜராத்ல. அப்ப கொச்சின் துறைமுகம் எங்க இருக்குன்னா கேரளம். கேரளால தானே கொச்சின். கோவால என்ன இருக்குமா, இதே தெரிஞ்சுக்கோங்க. கோவால என்ன இருக்கு, மொர்முகோ. மொர்முகோன்னு வாங்க, ஆனா கோவான் தான் அதுக்கும் பேர் மொர்முகோனே வரும். ஓகேவா, சென்னையில நிறைய துறைமுகம் இருக்கு, 800 கூட இருக்கு, அது தெரியும். இப்ப பாருங்க 20வது கேள்வி ஒரு கணக்கு. 5 எண்களின் சராசரி 27. நான் முதல்ல சராசரின்னு சொல்லிட்டாலே அது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கணும்ன்றது தான் உனக்கு படிச்சு சொல்றேன். எத்தனைன்னு கேட்கிறாங்களோ, இப்ப அப்பா மற்றும் மகனின் சராசரி 25ன்னு சொன்னாங்கன்னா அப்பா மகன் 2 பேரு, சராசரி 25னா 25 × 2 50. அப்பா மகன் பேரனின் சராசரி 25ன்னு கொடுத்தாங்கன்னா அப்பா மகன் பேரன் 3 இருக்கிறார்கள், 25ன்னு கொடுத்திருக்காங்கன்னா 3 × 25 75. இப்படி பெருக்கி சொல்லியிருக்கேன். அந்த மாதிரிதான் இங்க 5 எண்களின் சராசரி 27 கொடுத்திருக்கிறதுனால 27ஐயும் 5ஐயும் பெருக்கி வச்சுக்கோ. 7 5 25 100, 7 5 35 135. ஓகேவா, கரெக்டா? ஓகே, 135. அதில் ஒரு எண்ணை நீக்கினால் அப்ப 5 எண்களின் சராசரி 27, ஏதோ 5 எண், அது என்ன எண்ணு நமக்கு தெரியாது. ஆனா அந்த 5 எண்ணையும் கூட்டினா எனக்கு என்ன வரும்ன்றதை கண்டுபிடிச்சிட்டேன், 135 வரும். ஏன்னா 5 எண்களின் சராசரி 27, அந்த 27ஐயும் 5ஐயும் பெருக்கிட்டேன், 135 வந்துச்சு. அப்ப எல்லா எண்ணையும் கூட்டினா எனக்கு என்ன வரும்ன்றதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன், 135. ஆனா அந்த 5 எண் எதுவா இருக்கும்னு எனக்கு தெரியல. அதில் ஒரு எண்ணை நீக்கினால் சராசரி 25ஆக மாறுகிறது. அப்போ ஏதோ ஒரு நம்பர் அதுல இருந்து எடுத்துடுறான், என்ன எடுக்கிறான்னு நமக்கு தெரியலமா, ஏதோ ஒரு நம்பர். அப்ப 5 நம்பர் இருக்கு, அதுல ஏதோ ஒரு நம்பர் எடுத்துட்டா இப்ப எத்தனை நம்பர் தான் இருக்கும் என்கிட்ட, 4 நம்பர் தான். எத்தனை நம்பர் தான் இருக்கும், 4 நம்பர். அந்த 4 நம்பருடைய சராசரி என்னவா, 25. புரியுதா சொல்றது? 5 எண்களா இருக்கும் போது சராசரி 27, அப்ப 135 கூடுதல். அதுல இருந்து நான் ஒரு எண்ணை எடுத்துறேன், 5ல இருந்து ஒரு எண்ணு போயிடுச்சுன்னா 4, அப்ப அதனுடைய சராசரி என்ன, 25. அப்ப 25 4 100, 25 4 100. அப்படி என்றால் நீக்கப்பட்ட எண்ணை காண்கன்றாங்க. 5 எண் இருக்கும்போது கூடுதல் 135, 4 எண் இருக்கும்போது கூடுதல் 100. அப்ப இதுல இருந்து இதை கழிச்சுட்டா என்ன வருது, 35. அப்ப நீக்கப்பட்ட எண் வேறு எதுவும் அல்ல, 35 தான். சோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? சோ 21வது கேள்வி, கீழ்காணும் கேள்வி ஆங்கில எழுத்துக்களின் வரிசையை பொறுத்து இருக்கும். சரி, நீங்க என்ன சொல்லிருக்காங்க பாரு, பி யில் தொடங்கி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேள்வி சட்டோடு முடியுது. பி யில் தொடங்கி ஒவ்வொரு எழுத்தும் ஒன்று விட்டு உள்ள எழுத்துக்களை நீக்கினால் மீதம் இருக்கும் எண்களில் வலதுபுறம் இருந்து 8வது எழுத்து என்ன? பி ல தொடங்கி ஒரு எண்ணை விட்டு ஒன்னு நீக்கணும். டி போயிடும், எஃப் போயிடும், எச் போயிடும், ஜே, எல், என், பி, ஆர், டி, வி, எக்ஸ்,
Z. இது எல்லாமே போயிடுச்சு. இதெல்லாம் எனக்கு இப்ப தேவையில்லை. இப்படி பியில் தொடங்கி ஒன்று விட்டு ஒன்று எல்லா எழுத்துக்களையும் நான் நீக்கிட்டா மீதம் இருக்கும் எழுத்துக்கள் எண்கள்னு கொடுத்துட்டாங்க. எழுத்துக்களில் வலதுபுறம் இருந்து 8வது எழுத்து என்ன? வலது பக்கம்னா அதுதான் நம்மளுடைய வலது கை பக்கம் வலது பக்கம், நம்மளுடைய இடது கை பக்கம் இடது பக்கம். அப்ப வலது பக்கம் இருந்து 8வது எழுத்து என்ன? Y1 2 3 4 5 6 7 8. சோ K ஆன்சர். ஓகேவா? K எங்கன்னா நான் விட்டுருக்கேனான்னு பாரு, விடலன்னா நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, புரிய வச்சிட்ட கான்செப்ட். ஆனா ஓகே, அடுத்தது A என்ற குழாய் ஒரு தொட்டியை நிரப்ப 45 நிமிடங்களும் B என்ற குழாய் தொட்டியை காலி செய்ய 60 நிமிடங்களும் எடுத்துக்கொள்கிறது. அப்ப A குழாய் 45 நிமிஷத்துல தொட்டியை ரொப்போம், ஆனா B குழாய் 60 நிமிஷத்துல தொட்டியை காலி பண்ணும். புரியுதா? இது 3/4 மணி நேரம் ரொப்பறது, அது 1 மணி நேரத்துல காலி பண்ணி விட்டுரும். 2 குழாயும் ஒரே நேரத்துல திறந்து விடப்பட்டால் தொட்டி எவ்வளவு நேரமாகும் நிரம்ப? நிரம்புமா சார்? காலி தான் போயினே இருக்குது. நீங்க 3/4 மணி நேரத்துல ரொம்பிடுனா இதோட ஃபாஸ்ட் அதிகம். கொஞ்சம் 1/4 மணி நேரம் லேட்டா தான் டிலே பண்ணி தான் வெளியே தள்ளுது. அப்ப கொஞ்ச நேரத்துல ரொம்ப ஏதோ ஒரு நிமிஷத்துல கண்டிப்பா தொட்டி ரொம்ப. அதுதான் எத்தனை நிமிஷம்னு கேட்கிறான், கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப A குழாய் 3/4 மணி நேரம் 1/45 நிமிஷத்துல தொட்டி ரொப்போம். அது இந்த B குழாய் 1/60 அதுல கழிச்சிடும், தண்ணியை வெளியேற்றும். அப்ப வர தண்ணி இது வெளியேற்றுது, ரெண்டும் சேர்க்கல வெளியேற்றுது, அதனாலதான் மைனஸ். இவன் ரொப்பறதான் அவன் வெளியேற்றுறான், மைனஸ். அப்ப இந்த கணக்கு இப்படிதான் போடணும். எல்சிஎம் எடுங்க பார்க்கலாம். 60க்கும் 45க்கும் எல்சிஎம் எடுனா ஈஸி, நான் எடுத்துருவேன். நான் பேசுன பெரிய நம்பரை பாருங்க, பெரிய நம்பரால பாக்கி நம்பர் அடிபடணும். இப்ப 60 45 அடிபடுமானா அடிபடாது. 60 2ஆல பெருக்கிக்கும் 120, 120 45 அடிபடுமானா அடிபடாது. 60 3ஆல பெருக்கிக்கும் 180, 180 45ஆலயும் அடிபடும் 60ஆலயும் அடிபடும். அப்ப 180 தான் எல்சிஎம். 180 தான் எல்சிஎம். 180 45, 180ல எத்தனை 45 இருக்கு? 4 45. 180ல எத்தனை 60 இருக்கு? 3 60. ஓகேவா? அப்ப 4 மைனஸ் இருக்கிறதால -3. அப்ப இதை சால்வ் பண்ணா 1/180. ஸோ ஃபைனலாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு திருப்பி போடணும். ஸோ 180/1 அடிச்சா என்னதான் வரப்போகுது? 180 நிமிடங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் A, 180 minutes. ஸோ இன்னும் 3 கேள்வி தான், வாங்க கரெக்டாக முடிச்சலாம். ஸ்டாரின் எதிர்பக்கம் என்ன? இதுவும் அதே கணக்கு, குருட்டு கணக்கு தான். இந்த ஸ்டாரோட எதிர்பக்கம் என்னன்னு கேக்குறாங்க. ஸ்டார் எங்க இருக்கு? சாரி, இங்க பாருங்க, இந்த பிளஸும் டாலரும் சமமா இருக்கு, இங்கேயும் பிளஸும் டாலரும் சமமா இருக்கு. அப்ப ஸ்டாரோட எதிர்பக்கம் என்ன வரும்? அது 8ன்ற நம்பர் தான். முடிஞ்சிருச்சு. சோ இது 2 பக்கம் சிம்பிள் சேமா இருந்துச்சுன்னா மீதம் இருக்கிறது எதிர்பக்கங்களா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ரூல் நம்பர் 1 அதை அப்ளை பண்ணிட்டேன். விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பக்கம் ஏதோ மேஜிக் ட்ரிக் பண்ணிருக்காங்க. சோ 1 4 7 27 எழுதிருக்காங்க. இந்த 7ஐயும் 4ஐயும் நான் பெருக்குனா 28 வரும். அதை ஏன் 28ஆ மாத்தினாங்கன்னா இதுல இருந்து 1 கழிச்சுட்டாங்க. அப்ப கீழே இருக்க 2 நம்பரையும் பெருக்கி மேல இருக்கிற நம்பர் கழிச்சு ஆன்சர் வருது. அதே ரெண்டாவது லாஜிக் ஃபாலோ பண்ண. 2 5 8 38. 8 5 பெருக்குனா 40. 40ல இருந்து 2 கழிச்சா 38. லாஜிக் ஃபாலோ ஆயிடுச்சு. அப்ப இதை கண்டுபிடிங்க. 3 6 9. 6ஐயும் 9ஐயும் பெருக்குனா 54. 54ல 3 போச்சுனா விடை 51. So the last and final question of the session, கடைசி கேள்வி. ஒரு மாணவன் தெற்கை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறான். ஒரு மாணவன் என்ன பண்றாரு? தெற்கு திசையை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறார். அவன் வலதுபுறம் திரும்பி ஓடுகிறான். தெற்க பார்த்து ஓடுறவங்களுக்கு வலது கை எது? இந்த பக்கம் தான். வலதுபுறம் திரும்பி ஓடுகிறான். மீண்டும் வலது பக்கம் திரும்பி, மீண்டும் இப்ப இந்த பக்கம் மேற்கு திசையை பார்த்துக்கணும்னுக்கு வலது பக்கம் மறுபடியும் இதுதான். மீண்டும் வலது பக்கம் திரும்பி ஓடுகிறான். இறுதியில் இடது பக்கம் திரும்பி ஓடுகிறான். லாஸ்டா என்ன பண்றாரு? இடது பக்கமா. அப்ப இப்படி போறவங்களுக்கு இடது கை எது? இந்த பக்கம். இடது பக்கம் திரும்பி ஓடினால் அவன் எந்த திசையில் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்றால் மேற்கு திசை. அப்ப ஆன்சர் பி, மேற்கு. முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இன்றைய எபிசோட்ல நம்ம 25 கேள்வி உளவியல்ல இருந்து பார்த்துட்டோம். ஸோ எல்லாருமே நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நல்லபடியா ஆன்சர் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னும் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க. ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் கொடுங்க. நல்லபடியா பண்றோம், கட்டுறோம், தூக்குறோம். நவம்பர் 27 மறந்துடாதீங்க நண்பர்களே. இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி.